சாமியாண்டோ நல்லா இருக்கணும், போடுற முதலுக்கு நல்லா இருக்கணும், நல்ல முறையா பராமரிச்சு நல்ல முறையா கால் கறக்கணும், என்னை தேடி நீங்க வரணும். அதாவது நம்ம பேசுறது மட்டுமே இல்லைங்க, இந்த மாடு உங்களை வர வைக்கணும். அதை நீங்க பராமரிக்கிறது பொறுத்து இருக்குது. நல்ல மாடா செலக்ட் பண்ணி கொடுத்துறது என்னுடைய பொறுப்புங்க. இங்க இருந்து மாடு உங்களுக்கு ஏத்தி கொடுக்குற வரைக்கும் நம்மளோட பொறுப்புங்க. நீங்க போய் பராமரிச்சு பால் கறந்து லாபத்தை கொண்டு வந்துட்டு நீங்க அடுத்த முறை என்னை வந்து ஃபோன் பண்ணலான்னு தேடுறது என்னுடைய பேச்சு உங்களை தேடக்கூடாதுங்க. இந்த மாடு கறவை உங்களை தேடணுங்க. இதோட பர்பஸ் என்னது? கறவை தானுங்க. அந்த கறவை உங்களை தேட வைக்கணுங்க. சரி, வணக்கம்ண்ணா. வணக்கம் சக்தி. இன்னைக்கு மொத்தம் எத்தனை மாடு எடுத்திருக்கோம், எங்க எடுத்திருக்கோம்? இன்னைக்கு மொத்தம் ஃபர்ஸ்ட் ஒரு 5 மாடு எடுத்துருக்கீங்க, பின்னாடி ஒரு 10 மாடு எடுத்துருக்கீங்கண்ணா. சரி, இது 5 மாடு மாத்திரம் 4 மாடு ஒரு இடத்துக்கு போகுதுங்கண்ணா. ஒரு மாடு மட்டும் சிங்கிளா ஜெர்சி மட்டும் தனியா போகுதுங்க. இது எந்த சந்தையில எடுத்துருக்கோம்? இப்ப எடுத்துனுங்கிறது ஈரோடு மார்க்கெட்டுங்க. வாரானா வியாழக்கிழமை மார்க்கெட்டுங்கண்ணா. சரி, இந்த வாரம் HF ஜெர்சி ஃபுல்லா HF தானா, ஃபுல்லா HF எடுத்துட்டு ஜெர்சி எடுத்துருக்குது. இப்போ இவங்க 4 மட்டும் சீக்கிரம் போறதுனால 4 மட்டும் வீடியோ எடுத்து அனுப்பிச்சிடுறேங்க. என்னென்ன பல்லு எடுத்திருக்கீங்க? இது 3மே ஃபர்ஸ்ட் லாக்டேஷனுங்க. உங்களுக்கு பல்லு பிடிச்சி காட்டுறேன். எப்பவுமே நம்ம வீடியோல பல்லு பிடிச்சி காட்டுவோம். இது ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் தான். இதுவும் ஃபர்ஸ்ட் லாக்டேஷனுங்க. இது ஃபர்ஸ்ட் லாக்டேஷனுங்க. இது செகண்ட் லாக்டேஷனுங்க. அது உங்களுக்கு செகண்ட் லாக்டேஷனுங்க. செகண்ட் வரும். எந்தெந்த ஊருக்கு போகுதுண்ணா? இது 4 ஒரே ஊருக்கு போகுதுங்கண்ணா. துறையூர்ண்ணா. தொட்டியம்ண்ணா. தொட்டியம் 4 ஒரே ஊருக்கு தொட்டியம் போகுதுண்ணா. அது இங்க லோக்கல்லே போகுதுங்கண்ணா. ஓகே. அந்த சந்தை எவ்வளவு நேரம் ஸ்டார்ட்? இந்த சந்தை ஒரு காலையில ஒரு 3 மணில இருந்து ஒரு 9 மணி வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுதுங்கண்ணா. சரிண்ணா. இன்னைக்கு எப்படி இருக்குண்ணா சந்தையில? சந்தை எப்பயும் போலதான் இருக்குதுங்கண்ணா. நம்ம பார்த்து விலைக்கு வாங்குறது தானேங்க. இல்ல இந்த மழை காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஏதோ கூடி இருக்கா? விலை கொஞ்சம் முன்ன பின்னதான் இருக்குதுங்க. இருந்தாலும் நம்ம பேசி அனுசரிச்சு வாங்கிக்கணும். நல்ல பொருள் எப்பவுமே நல்ல விலைக்கு விற்கணும். அது எல்லா மார்க்கெட்டுக்கு உண்டான ரீசன் தான். எப்பவுமே நல்ல பொருள் நல்ல விலைக்கு விற்கும். ஏன்னா அவங்க நல்ல பொருள் நல்ல விலை கொடுத்து வாங்கிட்டு வந்திருப்பாங்க. நம்ம ஒரு 10-5 எச்சு பார்க்காம நல்ல பொருளை பார்த்து பிடிச்சிட்டு போனா நல்லா இருக்குங்க மாடு. அதாவது நம்ம பால் மட்டுமே எதிர்பார்க்க முடியாது, பிரீடும் பார்க்கணும், அதோடைய லாக்டேஷன் பார்க்கணும், அதோட குவாலிஃபிகேஷன் பார்த்து நம்ம எடுத்துக்கலாங்க. ஃபார்ம் டைப்பா இல்ல வீட்டு? இது 4மே உங்களுக்கு ஃபார்ம் டைப் தானே. ஆல்ரெடி நமக்கு ரெகுலர் பார்ட்டி தானே அவருங்க. ஆல்ரெடி ஒரு டைம் எடுத்துட்டு போயிருக்காங்க. உங்க வீடியோல வரலைங்க, இப்ப நம்ம வந்திருக்காருங்க. சரி 3 டைம் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா இப்ப அண்ணா இன்னொருத்தர் கூப்பிட்டு வந்திருக்காருங்க. சரி கூப்பிட்டு வந்தாருங்கன்னா இப்ப அவருக்கும் பிடிச்சி போய் 2 எடுத்துட்டாருங்க. எவ்வளவு நாள் டைம் இருக்குண்ணா? நான் எல்லாமே உங்களுக்கு ஒரு 5 நாள் டைம் இருக்கிற மாதிரி தான் எடுத்துருக்கேன். இது பாருங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லாக்டேஷனுங்கண்ணா. 15 நாள் டைம் இருக்கு. நான் எப்பவுமே ஒரு ஃபார்முக்கு போய் செட் பண்றது ஒரு 14 நாள் டைம் இருக்கிற மாதிரி தான் எடுப்பாருங்கண்ணா. அதனால கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் ரேட் வைஸ் நல்லா இருக்குங்க, கொஞ்சம் பிரீட் வைஸ் நல்லா இருக்குங்க. மடி பெருசா இருந்தா நம்ம இவ்வளவு பால் கறக்குன்னு சொல்லலாம். மடி இல்லாம எடுக்கிறீங்களா? அது எப்படி? அது பிரீட் வைஸ் உங்களுக்கு குட்டி போடுறப்ப மடி வந்துருங்க. நம்ம எடுக்கிறது எல்லாமே முதல் லாக்டேஷன் செகண்ட் லாக்டேஷனுங்க. அதனால மடி தொங்கில வராதுங்கண்ணா. ஆனா அதோட மாடு பிரீடு பொறுத்த பார்த்தனே உங்களுக்கு தெரியுங்கண்ணா இவ்வளவு பால் கறக்குன்னு நமக்கு தெரியுங்க. நாங்க நல்ல காம்படி விலைங்க. இது பாருங்க, இதெல்லாம் அருமையான மாடுங்க. இந்த மாதிரி மாடே உங்களுக்கு கிடைக்காதுங்க. பாருங்க நல்ல காம்படியில அரடி கேப் இருக்குது. இது ஃபர்ஸ்ட் லாக்டேஷனுக்கு இப்படி காம் சுத்தத்துல இருக்குதுங்கண்ணா. பிரீடுனா எப்படின்னா பாக்குறீங்க? பிரீடுனா பாருங்க, இதான் பிரீடுங்கண்ணா. இதோட மூஞ்சி டைப்புங்க. மூஞ்சி பாருங்க, குட்டை மூஞ்சி, நல்லா புடிச்சு வச்சு மாதிரி கொண்டைங்கண்ணா. புடிச்சு வச்சு மாதிரி கொண்டை. இந்த இடத்துல பல்ல வருங்க. இன்னும் கொஞ்சம் பிரீடுனா கொஞ்சம் ஒயிட் வருங்கண்ணா. நல்லா கொண்ட டைப்புங்கண்ணா. நல்லா பாரு, கழுத்து பார்த்து கிளி கழுத்து மாதிரி வரணுங்கண்ணா. கழுத்து ரொம்ப சின்னதா வரணுங்க. அதான் பிரீடுக்கு உண்டான குவாலிட்டிங்கன்னா மாடு ஒரே லென்த்தா வரணுங்க. இந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு அகலக்கட்டு வரணுங்க. அகலக்கட்டு இந்த இடத்துல பேக் பேஸ்ல தூக்குல வால் டைப் நல்லா ஏறி இறங்கி வரணுங்க. மயில் தொகை மாதிரி நல்லா உங்களுக்கு காம் சுத்துல வரணுங்க. இங்க பாருங்க காம்பு. இது ஃபர்ஸ்ட் லாக்டேஷனுக்கு இன்னும் இதுல பாலே கறக்கலைங்க. ஆனா இந்த மாதிரி டைப்ல காம்பு வந்தாதான் உங்களுக்கு பிரீட் வைஸ்ல வருங்க. கிராஸ் டைப்ல 4 காம்பு ஒட்டி தான் வருங்க. இப்ப மாடை பார்த்தா இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் பார்க்கணும், பல்லையும் பார்க்கணும், அதோட குவாலிஃபிகேஷன் பார்க்கணும், அதுல HFல என்ன டைப்னு பார்க்கணும், இவ்வளவு பால் கறக்குமான்னு கெப்பாசிட்டி பார்க்கணும். அதுல வேற நம்ம காம்பு இடைவெளி பார்க்கணும். காம்பு குட்டை காம்பா இருந்தா ஒரு ரேட்டு வருங்க, நீட்டு காம்பா இருந்தா ஒரு ரேட்டு வருங்க. அதையும் பார்க்கணும், வால் டைப்பும் பார்க்கணும், எல்லாமே பார்க்கணுங்கண்ணா. ஓகேண்ணா. இப்ப ஃபர்ஸ்ட் இதுக்கு எப்படின்னா எதிர்பார்க்கலாம்? இந்த ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னோட குவாலிஃபிகேஷன் 20 எதிர்பார்க்கலாங்கண்ணா. நாம சொல்றது ஒரு 17 லிட்டர் தான் சொல்றேங்க. ஆனா கண்டிப்பா 20க்கு மேல கறக்குங்க. அண்ணாவும் நம்மளை கூப்பிட்டு சொல்லுவாங்க கறந்தது. ஆனா நம்ம சொல்றது ஒரு 17 லிட்டர். எப்பவுமே நம்ம ஒரு 3-4 லிட்டர் கம்மியா தான் சொல்லுவாங்க. நல்லா பராமரிச்சா 20க்கு மேல கறக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குதுங்க. நமக்கு ஒரு 17 கறக்கும் கண்டிப்பா கறக்கும் ஃபர்ஸ்ட் லாக்டேஷன். அடுத்த லாக்டேஷன் ஒரு 22 கண்டிப்பா கறக்கும். இந்த லாக்டேஷனுக்கே 20க்கு மேல கறக்கும். நாம அண்ணா பராமரிக்கிறத பொறுத்து இருக்குது. என்ன பல்லு வச்சிருக்குது? இது பல்லு உங்களுக்கு 4 பல்லு தான் இருக்குது. 4 பல்லு வச்சிருக்கு. இது பாருங்க, இது உங்களுக்கு நல்ல பிரீட் வைஸ் மாடுங்க. இது HFல உங்களுக்கு டீசல் டைப் வருங்கண்ணா. இது நல்லா பாருங்க, காம் சுத்தல பாருங்க, மடி காம்பு, ரோஸ் காம்புங்க. ஒன் சைடு ரோஸா இருக்கு, ஒரு சைடு பிளாக். ஆமா, அது உங்களுக்கு பிரீட் வைஸ்ல வருங்க. ஒண்ணு தப்பு இல்லைங்கண்ணா. நல்லா மடி பாயிண்ட் பாருங்க. மடி பாயிண்ட் இதுல இருந்து இறங்குறங்க. மடி பாயிண்ட் எப்பயுமே இதுல இருந்து இறங்கி வரதான் நல்ல மடி பொசிஷனுங்க. நல்லா இந்த இடத்துல பேக் பேஸ் தூக்குல வருங்க. அதே மாதிரி மூஞ்சி டைப் பாருங்க. நம்ம எடுக்கிறது மட்டுமே மாடு பின்னாடி விசி மட்டுமே சொல்றது இல்லைங்க, முன்னாடி மாடு மூஞ்சியும் காட்டுதுங்க. அதுதான் பிரீட் வைஸ் வருங்க. இது நல்லா உங்களுக்கு டீசல் டைப், நல்லா அகல கட்டுங்கண்ணா.
இதெல்லாம் எப்படின்னா இதான் எவ்வளவு கறக்கணும்? நான் இது உங்களுக்கு 20க்கு மேல எதிர்பார்க்கலாங்கண்ணா. 20க்கு மேல எதிர்பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குதுங்க. ஒரு 22 லிட்டர் ஃபர்ஸ்ட் லாக்டேஷனுக்கு எதிர்பார்க்கலாங்கண்ணா. நான் சொல்றது ஒரு 20 லிட்டர் சொல்லுவேங்கண்ணா. ஒரு 18 லிட்டர் கண்டிப்பா விடாதுங்கண்ணா. 20 லிட்டர் கம்பல்சரி விடாதுங்க. இதுல கண்டிப்பா கறக்கணும். நீங்க என்ன எல்லா மாடு 20 கறக்குன்னு சொல்லலாம். ஆனா அதுக்கு உண்டான குவாலிட்டி இருந்தா மட்டும் தான் சொல்லுவேன். இல்லைன்னா ஒரு 15 கறக்குதுன்னு சொல்லுவேன், 14 கறக்குதுன்னு சொல்லுவேன், 18 கறக்குதுன்னு சொல்லுவேன். ஆனா இந்த மாடு பொறுத்த வரைக்கும் 20 கம்பல்சரி கறக்குங்க. இதெல்லாம் ஃபார்ம் டைப் தான். எல்லாமே ஃபார்ம் டைப்புங்க தானா. இது பாருங்க கொம்பு டைப் இல்லைங்க, கொஞ்சம் கிராஸ் வெயிட்டுங்க, நல்லா மலைக்கு வெயிலுக்கு தாங்கும். ஆனா இது கூட கறக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குதுங்க. இது கொஞ்சம் கிராஸ் டைப்ல இருக்குங்க. என்னன்னா இது கொஞ்சம் மலைக்கு வெயிலுக்கு தாங்கன்னா மாடு நல்லா இருக்கு, அகலக்கட்டா இருக்கு, நல்லா உங்களுக்கு மூஞ்சி குட்டை டைப் தான். கொம்புல மட்டும் தான் கொஞ்சம் கிராஸ்ல விழுந்துருக்குதுங்க. ஒண்ணு தப்பு இல்லைங்கன்னா நல்லா உங்களுக்கு ஃபேட்டேஷனா போறோம், நல்ல காம் சுத்தத்துல. இது உங்களுக்கு ஒரு 20 பக்கம் எதிர்பார்க்கறனால இந்த கண்ணு கண்டிப்பா 17 லிட்டர் 16 லிட்டர் விடாதுங்கண்ணா. ஏன்னா இதுதான் ஃபேட்டேஷனா கோர்ஸ் எடுத்துருக்கீங்க, நல்லா மலைக்கு வெயிலுக்கு வரும். அடுத்த கண்ணுக்குலாம் உங்களுக்கு 20க்கு மேல எதிர்பார்த்துக்கலாங்கண்ணா. இது உங்களுக்கு பார்த்தோன்னா ஒரு செகண்ட் லாக்டேஷனுங்க. இது உங்களுக்கு ஃபயர் டைப்புங்களா HFல. இது நல்லா மொட்டை டைப்புங்க, நல்லா அகல கட்டுங்க. இந்த மாதிரி தோல் நைஸ் தோல் வரணும்னா மாடு உடசல் வந்தா தான் கறக்குங்க. ஒண்ணு தப்பு இல்லைங்கண்ணா. இது ஒரு 20 பக்கம் தொடுங்கண்ணா. இந்த கண்ணு கண்டிப்பா ஒரு 17 லிட்டர் எதிர்பார்க்கலாங்கண்ணா. 17 லிட்டர் எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் கிராஸ்னா இதுல ஃபயர் டைப்ன்ற வரைக்கும் இருந்தாலும் மாடு நல்ல பிரீடு வைஸ் இருக்கு, நல்ல லென்த் இருக்குதுங்க. அதனால எடுத்துருக்குறேங்கண்ணா. நம்ம மடி பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல சுருக்கு வந்து இது மாதிரிலாம் நம்ம எடுக்க மாட்டோம். நம்ம மாடு மடி பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா இதுல இருந்து இறங்குற மாதிரி தான் நம்ம மடி எடுத்து கொடுப்போம். மடியே சொல்ல போனா இன்னும் 15 நாள் ஆகும். நம்மளுடைய மடி பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இதுல இருந்து இறங்குற மாதிரி தான் எடுத்து கொடுப்போம். இந்த ஜெர்சினா ஜெர்சி வந்து சிங்கிளா வந்தாருன்னா அண்ணா வந்து லேட்டா வந்தாருங்க. ஆனா வந்து அவர் வந்து பிரைஸ் வைஸ்ல கேட்டாருங்கண்ணா. அதனால என்ன பண்ணேன்னா ஒரு 15 நாள் டைம் இருக்கிற மாதிரி பார்த்து நல்லா மாடு அகல கட்டா பார்த்து ஒரு 15 நாள். அதனால பிரீடு வைஸ் சூப்பர் பிரீடுங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெர்சில வந்து இந்த மாதிரி குட்டை மூஞ்சி கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க. மாடு உருவத்துக்கு தகுந்த மாதிரி இந்த மூஞ்சி இருக்குதா பாருங்க. மாடு உருவத்துக்கு இந்த மூஞ்சிக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கும். அதான் பிரீடு வைஸ்னா மாடு. இங்க பாருங்க, அந்த கண்ணு துருன்னு ஆக்டிவா இருக்கணுங்க. அப்படியே கண்ணா முட்டை வெளியே வர மாதிரி இருக்குங்க. அதான் ஜெர்சிக்கு உண்டான குவாலிட்டி. இப்படி பிடிச்சி வச்ச மாதிரி கொண்டு வந்து இடத்துல பல்ல வருங்க. இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் பிளாக் வருங்க. அதான் நல்ல 100% ஜெர்சி இருந்தாலும் இது உங்களுக்கு ஒரு 90% இருக்குதுங்க. HF கேக்குறதே வந்து 15 நாள் 20 நாள் டைம் இருக்கிறது தான் கேக்குறாங்க. அவங்க 15 நாள் 20 நாள் டைம் இருக்கிறது மாதிரி கேட்டாங்கன்னா, கண்ணு போட்டதா இருந்தாலும் எங்களுக்கு வேணும்னு கேட்டாங்க. இருந்தாலும் உங்களுக்கு கண்ணு போட்டது அந்த பிரைஸ் வராதுங்க. அது இல்லாம அவங்க வந்ததே ஜெர்சில மொட்டை டைப்பான மாடு மட்டும் தான் கேட்டாங்க. இங்க கொஞ்சம் மொட்டை டைப்பான மாடு வந்து கொஞ்சம் ரேருங்க, கொஞ்சம் கம்மியா தான் வரும். அதனால வந்தது கொஞ்சம் லேட்டுங்க. இருந்தாலும் மாடு நல்லா இருந்துச்சு. ஒரு 15 நாள் ஆனாலும் நல்ல மாடுங்க. எடுத்துட்டு போறாங்க, ஒண்ணு தப்புற வரைக்கும் எடுத்துட்டு போயிருக்காங்க. நீங்க எந்த ஊர்னா? நாம பாத்தீங்கன்னா காரியமங்கலத்துல வியாபாரம் பண்ணிட்டோம்னா ப்ராப்பரா அரூருங்க. நம்ம பேர் வந்து பிரபுங்க. நம்ம போன் நம்பர் வந்து 99 44 602 603ங்க. வரவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறேன். நான் வணக்கண்ணா. எந்த ஊர்ல வந்திருக்கீங்கண்ணா? ஆனா நாங்க தொட்டியத்துல இருந்து வந்திருக்கோங்கண்ணா. இதுக்கு முன்னாடி மாடு எடுத்திருக்கீங்களா? எடுத்திருக்கேண்ணா, அண்ணன்கிட்டே எடுத்திருக்கோம். ஏற்கனவே ஒரு 2 டைம் வந்தாங்கண்ணா. வந்துட்டு ஆமாண்ணா வந்துட்டு இது வரைக்கும் ஒரு அண்ணன்கிட்ட 6 மாடு எடுத்திருக்காங்க. 6 மாடு எடுத்திருக்கீங்க? ஆமாண்ணா. நம்ம கிட்ட ஏற்கனவே ஒரு 4-5 மாடு இருக்குங்கண்ணா. ஒரு 25 to 30 மாடு போட்டு பண்ண போடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு ஃபார்ம் டைப்புக்கு தானே நாங்க போறோம். அதுக்குண்டான ப்ராப்பர் செட் எல்லாம் போட்டு முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் ரெகுலர் அப்படியே ஒரு 4 மாடு எடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கோங்கண்ணா. இதுக்கு முன்னாடி எடுத்து கொடுத்தாரா அந்த மாடெல்லாம்? எப்படி கறவை கேட்டீங்க? கறவை அதே கறவை தானே அண்ணன் சொன்ன கறவை தான் வருது, எதுவும் குறையெல்லாம் இல்ல. ஒரு உதாரணத்துக்கு நம்ம அந்த பராமரிப்புன்னு ஒண்ணு இருக்குங்கண்ணா. அந்த பராமரிப்பு நம்ம கரெக்டா பண்ணோம் அப்படின்னா அந்த 20 லிட்டர் நமக்கு குறையில்லாம வரும். அந்த பராமரிப்பு குறையும் போது நமக்கு என்ன ஆகும்னா மாட்டோட பால் குறைஞ்சிருங்கண்ணா. அவ்வளவுதானா. இப்ப மாடு எடுத்துட்டு போறீங்க, ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்திருக்கா இல்ல ஏதாச்சும் பேச? இல்லண்ணா, இது வரைக்கும் நம்ம ஏன்னா போற இங்க இருந்து போய் கிளைமேட் சேஞ்ச் ஆகும். ஆமாண்ணா. இல்லண்ணா, ரொம்ப கிளைமேட் எல்லாம் கிடையாதுங்கண்ணா. ஈரோட்டுக்கும் தொட்டியத்துக்கெல்லாம் ரொம்ப கிளைமேட் இல்ல. சும்மா வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கலாம், அவ்வளவுதான். ஆனா மத்த பிரகாரம் இது வரைக்கும் எடுத்த மாடுங்க எந்த பிரச்சனையும் இல்லைங்கண்ணா. நம்ம இந்த மாதிரி பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணது இல்ல. அதனால சுமூத்தா போயிருக்கு. நம்ம மெயினா பார்த்தோம்னா மாடு பிரீடு வைஸ், காம்பு வைஸ், குவாலிட்டி வைஸும் பார்க்காம நமக்கு வந்து மெடிசன் வைஸும் பார்ப்போம். அதாவது டிசீஸ் வைஸும் பார்ப்போம். மாட்டுக்கு நம்ம மெயினா பார்த்தோம்னா ENF, அனாப்ளாஸ்மா, தைலாரிஸ், பேபி சோஸ் எல்லாமே நம்ம பார்த்தா ஒரு அளவுக்கு ரெக்யூரா தெரியும். நம்ம அதை பார்த்தா நம்ம வேணாண்டிடுவோம். ஓரளவுக்கு நல்லதா இருக்கிறத பார்த்தா எடுத்துக்கணும். அது எவ்வளவு கருக்கு ஆவரேஜா உங்களுக்கு ஃபார்ம்ல? இப்ப ஃபார்ம்ல நம்மளது 180 லிட்டர் பால் போயிட்டு இருக்கு. 180 லிட்டர் பால். எத்தனை மாடு வச்சிருக்கீங்கண்ணா? நம்ம ஒரு 14 மாடு இருக்கு. 14 மாடு? ஆமா. அதுல ஆமாண்ணா, அது ஒரு 12 மாடு தான் கறக்குது. 12 மாடு தான் கறக்குது. ஆமா ஆமா. ஓகே. எல்லாம் வந்து ஈரோடு மாடுங்க தானா இல்ல? இல்லண்ணா, நம்ம லோக்கல்ல கொஞ்சம் ஜெர்சி மாடு கலந்து இருக்குங்கண்ணா. நாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 4-5 மாடு ஜெர்சி மாடு தான். மீதி இருக்கிற எல்லா மாடுமே HFல நம்ம ஈரோட்ல எடுத்ததுதாங்கண்ணா. எல்லாம் வந்து 20 லிட்டர் கறவை கிடைக்குது? ஆமாண்ணா, ஒரு 18 லிட்டர் கேரண்டியா கறவை கிடைக்குது. ஓகே. ஆமா. அண்ணா கிட்ட எத்தனை மாடு எடுத்தீங்க? இது வரைக்கும்
வரைக்கும் அண்ணன்கிட்ட இருந்து 10 மாடு எடுத்தாச்சு. 10 மாடு எடுத்து. ஆமா, சோ எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. எல்லாம் சக்சஸ்ங்கண்ணா. சோ வரலாமா நான் நம்பி அண்ணா? தாராளமா நம்பி வரலாம், தாராளமா நம்பி வந்து அண்ணன்கிட்ட வாங்கலாம். ஏன்னா விலையில ஒரு 5 ரூபா அதிகமா இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம்னா, ஆனா அந்த விலையில அதிகமா இருந்தா கூட மாடுங்க வந்து குவாலிட்டியா இருக்கும். நமக்கு ஃபியூச்சர்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம இருக்கும். அதனாலதான் அண்ணன்கிட்ட வந்து நம்ம நம்பி எடுத்துக்கிட்டு இருக்கோம். சோ தெளிவா எடுத்து கொடுக்குறாரு. தெளிவா எடுத்து கொடுக்குறாரு. சரி சரி. உங்க பேர்னா? என்னோட பேர் கண்ணன். இப்போ வந்து ஃபார்ம்ல வந்து மாடு வச்சிருக்கீங்க, நமக்கு லாபம் கிடைக்குது. நிறைய பேர் வராங்க யங்ஸ்டர். லாபம் அண்ணே, அதாவது என்ன சொல்றது அப்படின்னா, லாபம் இல்லாம எந்த ஒரு தொழிலும் இல்லைண்ணே. அதை கரெக்டா பண்ணா லாபம் இருக்கு. சில பேர் பாத்தீங்க அப்படின்னா லாபம் வரும், அதை எடுத்து வேற ஒரு யூஸுக்கு போட்டுருவாங்க. அப்ப கையில பணம் இல்லாம இருக்கும், அது லாபம் இல்லைன்னு நினைப்பாங்க. மாட்டுல லாபம் இல்லைன்னு சொல்ல முடியாதுண்ணே. அதை கரெக்டா பராமரிச்சு கொண்டு போனா நல்ல லாபம் எடுக்கலாம். எடுக்கலாம். இப்ப இந்த தொழில் பண்ணா நம்பி பண்ணலாமா? நம்பி தாராளமா பண்ணலாம். சரி சரி. இப்ப எடுத்துருக்குது ஹெச்எப் மட்டும் 4 மாடு எடுத்திருக்கோங்கண்ணா. சரி சரி. ஆக்சுவலா அவரு சார் நம்ம ஃப்ரெண்டுங்கண்ணா. அவருக்கு 2 மாடு எடுக்க தான் வந்தோம். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 2 மாடு பிடிச்சிருந்துச்சு. அண்ணன் எடுக்கலாமானாரு. எடுத்துடலாண்ணா அப்படின்ட்டு 2 மாடு எக்ஸ்ட்ரா எடுத்துட்டாங்க. சரி சரிண்ணா. இப்ப இது இதுக்கு வந்து எவ்வளவு கறவை கிடைக்கும்ண்ணா? என்னோட கணிப்புக்கு ஒரு 17-18 லிட்டர் பால் கறக்குங்கண்ணா. 17-18 கறக்கும். சொன்னாவும் அவ்வளவு சொல்லியிருக்காரு. ஆமா ஆமா. சரி, உங்க தீவனம்னா எப்படி நான் கொடுப்பீங்க ஃபார்ம்? ஆனா நம்ம வந்து தீவனம் புல்லு கொடுக்குறோங்கண்ணா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெல்லட்டின் கொடுக்குறோம், அந்த குச்சி தீவனம் கொடுக்குறோம். ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பருத்தி புண்ணாக்கு கொடுக்குறோங்கண்ணா. மாடு வந்து இலைக்காம கொஞ்சம் கட்டா இருக்கும் அப்படின்ட்டு. வைக்கோலும் கொடுக்குறாங்கண்ணா. ஏன்னா வைக்கோலும் கொடுக்கணும், நம்ம காஞ்சி தீவனமும் கொடுக்கணும். அப்பதான் மாட்டுக்கு அந்த ஃபேட்டஸ் நம்ம குறையாம வரும். எல்லா தீவனமும் கலந்து தானே கொடுத்துட்டு இருக்கோம். சரி சரி. இப்ப திருப்தியா இருக்கா? 2 மாடு திருப்தியா இருக்குண்ணா. திருப்தியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அவ்வளவுதான், மாடு வாங்கியாச்சு. இனிமேல் அப்படியே வீட்டுக்கு கூட்டு போய் மாட்டை நம்ம பார்க்க வேண்டியதாங்கண்ணா. சரி சரிண்ணா. கரெக்டா ரெஸ்பான்ஸ் பண்றாரா? இதுக்கு முன்னாடி வாங்கிட்டு போனீங்க? கண்டிப்பா கண்டிப்பா. நான் ஒரு டைம் கூட கேட்டேன் அண்ணன்கிட்ட, ஒரு மாடு பால் என்னன்னா ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி இருக்குன்னு. அண்ணன் சொன்னாரு, இல்ல 10 நாள் பாலுங்க ஏறிக்கும் அப்படின்னாரு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கறக்கிறப்போ ஒரு 3-4 லிட்டர் தான் சீம்பால் கறந்தது. அந்த மாடு இப்போ ஒரு 17 லிட்டர் பால் கறக்குதுண்ணா. 17 கறக்குது? ஆமா, கறக்குது. அந்த மாடு பால் சொன்ன பால் கறக்குது. ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. சோ நம்பி வரலாம். நம்பி தாராளமா வரலாம். சரி சரி. இப்ப நீங்க 2 அவங்க 2 எடுத்துறீங்க? ஆமா, சார் 2 நான் 2 எடுத்துறேன். நான் வணக்கண்ணா. வணக்கண்ணா. நீங்க எந்த ஊர்ல வந்திருக்கீங்கண்ணா? நாங்க மாயனூர்ல இருந்து வரோம்ண்ணா. ஓகே ஓகே. அண்ணாவோட ஃப்ரெண்டுங்க. அண்ணாவோட ஃப்ரெண்டு. ஓகே ஓகே. சோ அவர் சொல்லி வந்திருக்கீங்க? ஆமா, அவர் சொல்லி தான் வந்தேன். ஒரு அண்ணா கிட்ட மாடு வாங்கினா அவர் நான் கொஞ்சம் கரெக்டா பண்ணி தருவாரு, நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு அந்த அளவுக்கு மாட்டை பத்தி தெரியாது. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மாடு வாங்க வர்றோம். சரி சரி. அதனால ஒரு அண்ணா மூலியமா வாங்கணும் அப்படின்னா இப்ப நல்லா இருந்ததுன்னா அடுத்து மேற்கொண்டு இன்னொரு 4-5 மாடு பிடிக்கணும். சோ அவர் எடுத்துட்டு போய் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்காரு. எடுத்து போய் நல்லா பண்ணுனதுனால, இவர் நல்லா செஞ்சு கொடுத்தாருன்னு சொன்னதுனால அந்த நம்பிக்கையில தான் நானும் வந்திருக்கேன். இவத்து பண்ணா நல்லா இருக்கு அப்படின்னு. இப்ப நானும் மேற்கொண்டு போய் எனக்கு நல்லா இருந்ததுன்னா நானும் மத்தவங்களை, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு இவங்க மூலியமா எடுத்துக்கலாம். இப்ப நானே இன்னொரு 10 மாடு எடுக்கணும். இப்ப இந்த 2 சக்சஸ் ஆச்சு அப்படின்னா தான் அதை வச்சுதான் நம்ம அடுத்து. நாம எப்படி ஃபார்ம் வச்சிருக்கோமா இல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க? இப்பதான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அப்பதான் ஃபர்ஸ்ட் 2 மாடு எடுத்துட்டு போறேன். இதை வச்சுதான் இனிமே ரெடி பண்ணணும். நீங்க எப்படி முதலைத்து தான் கேட்டீங்களா? இல்ல, ஒரு பட்ஜெட் பிரைஸ்ல வந்தாருங்க. இருந்தாலும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் போகலாம், பட்ஜெட் கூட்டி நல்ல பொருளை எடுத்திருக்கு. ஓகே ஓகே ஓகே. பட்ஜெட்டா கொஞ்சம் கம்மியா தான் எதிர்பார்த்தேன். இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்குங்கனால கொஞ்சம் அதிகமா இருந்தாலும். சோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா மாடு எடுத்து கொடுத்தது? மாடு பிடிச்சிருக்கு. மாடு பிடிச்சிருக்கு. சோ பேசி வாங்கி கொடுத்ததெல்லாம் வாங்கி கொடுக்குறாரா? இல்ல, அவரு எல்லாமே அதான் நம்ம எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி அவருக்கு எப்படி மாடு வாங்கணுமோ அதே மாதிரி பண்ணி கொடுத்துறாரு. நல்லா நம்பிக்கையா இருக்கு. ஒண்ணு தாராளமா செய்யலாம். அதான் இப்ப வாங்கிட்டு போறேன். இதோட சக்சஸ் வச்சுதான் அடுத்தடுத்து அண்ணாகிட்டே நம்ம பண்ணி. ஓகே ஓகே. உங்க பேரு? பேர் நாகராஜன். இப்ப வண்டி எல்லாம் நீங்க எடுத்து வந்தீங்களா இல்ல அண்ணா அரேஞ்ச் பண்ணுவாரா? வண்டி நாங்களே எடுத்துட்டு வந்துட்டோம். ஒருவேளை அந்த வண்டி இப்ப மாடு கொண்டுட்டு வந்தாங்க அவங்க, அந்த மாடு விக்கல அப்படின்னா அந்த மாடு திரும்ப ஏத்திட்டு போற மாதிரி இருக்கு. இல்லைன்னா வண்டியை அவங்களே ஏற்பாடு பண்ணி கொடுத்துறாங்க. நீ சொன்னீங்கன்னா கொண்டாந்து வீட்லயே மாடு ஏத்திட்டு வந்து சில வியாபாரி இருக்காங்க. அந்த மாடு வந்து போக்கு வண்டியில போனா உங்களுக்கு கட்டுப்படி ஆகணுங்க. அதுக்கு மேல வண்டி கிடைக்கலாம், அவங்களே அரேஞ்ச் பண்ணி அவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருவோம். நான் வண்டி இருக்குதானே, நான் ஏன்னா அவங்கள்ட்ட கேட்பேன். ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கம்மி ஜாஸ்தி கிடைக்கும். ஏன்னா ரிட்டர்ன் போறதுனால நம்ம அதையும் பார்க்கணும் இல்லைங்களா. வண்டி கிடைக்காதப்ப எல்லாத்துக்கும் நான் வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன். சரி சரி. நான் வணக்கண்ணா. வணக்கங்க. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கண்ணா? நான் சேலம் மாவட்டம் மேட்டூருங்க. ஓகே ஓகே. பக்கம் தாங்க, ஈரோட்ல இருந்து ஒரு 60 கிலோமீட்டர் தான். ஜெர்சி மாடு எடுத்திருக்கீங்க? ஆமாங்க, நம்ம ஏற்கனவே ஜெர்சி மாடு தான் ஏற்கனவே ஃபார்ம் வச்சிருக்குங்க. ஒரு 5 மாடு இருக்கு. அண்ணனை இப்பதான் யூடியூப்ல பார்த்தோம். அப்புறம் தான் இன்னைக்கு நேத்து நைட்டு கால் பண்ணாங்க, நாளைக்கு ஈரோடு மாட்டு சந்தை வந்துருங்க, நாங்க வந்துருவேன் அப்படின்னாரு. அப்புறம் வந்து நல்ல மாடாவே பிடிச்சி கொடுத்துட்டாருங்க. சரி சரி. வீட்டுல இருக்கிறதெல்லாம் எப்படி ஹெச்எப்பா ஜெர்சியா? ஜெர்சி தாங்க, எல்லாமே ஜெர்சி தான். எல்லாமே ஜெர்சி ஃபார்ம் டைப். ஆமாங்க.
ஓகே ஓகே. என்ன ரீசால் ஜெர்சி எடுத்திருக்கீங்க? ஜெர்சி கொஞ்சம் கறவை, நம்ம சேலம் மாவட்ட கிளைமேட்டுக்கு அது கொஞ்சம் தாங்குங்க. வெள்ளை கருப்பு நம்ம இன்னும் ஹெச்எஃப் நம்ம ட்ரை பண்ணல. இருந்தாலும் இன்னும் ஒரு 2 வாரத்துல அண்ணங்கிட்டே திரும்பி வரேன்னு சொல்லி பேசியிருக்கேன். அவர் ஜெர்சி ஃபார்ம் டைப்லயே போனாருங்க. ஓகே. நீங்க எங்கிட்ட கருப்பு எல்லாம் எடுத்து பாருங்க. ஏன்னா நீங்க ஒரு ஃபார்ம் ரன் பண்றீங்க. ஜெர்சியோட குவாலிஃபிகேஷன் பார்த்தோன்னா ஃபால் வரும், ஃபேட்டஸ்னா போறோம், சென பிடிக்கிற தன்மை நல்லா இருக்குங்க. ஆனா ஒரு ஃபார்ம் டைப்ல லெவல்ல கொண்டு போறோம், லாப வயசுல கொஞ்சம் கம்மியா வருங்க. இருந்தாலும் ஹெச்எஃப்ல கொண்டு போகிறப்ப என்னன்னா லாங் டைம் கறவை வருங்க. ஹெச்எஃப் லாங் டைம் கறவை வருங்க. அதாவது கண்ணு போட்டதுல இருந்து உங்களுக்கு ஒரு 10 மாசம் நல்ல கறவை இருக்கு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா தான் குறையுங்க. தபான குறை. ஜெர்சி பொறுத்த வரைக்கும் ஒரு 6 மாசம் தான் கறவை இருக்கு, அதுக்கு படிப்படியா குறைஞ்சிருங்க. ஆனா ஜெர்சிக்கு உண்டான குவாலிஃபிகேஷன் என்னன்னா ஃபேட்ல எஸ்என்எஃப் எல்லாம் வருங்க. இருந்தாலும் சென பிடிக்கிற தன்மை நல்லா இருக்குங்க. அது இல்லாம பாத்தோம்னா உங்களுக்கு மேய்ச்சல் டைப்பான மாடுங்க ஜெர்சி. ஆனா ஹெச்எஃப் பொறுத்த வரைக்கும் ஃபார்ம் டைப்பான மாடுங்க, ஷெட்டுக்குள்ள கட்டி அந்த மாதிரி போறதுங்க. அப்படி என்னால பண்ண முடியாது சொன்னாரு. இருந்தாலும் உங்க ஃபார்ம் டைப் தகுந்த மாதிரியே நான் ஹெச்எஃப்ல எடுத்து கொடுக்குறேன். ஹெச்எஃப்ல மொத்தம் ஒரு 6-7 டைப் இருக்குது. உங்க ஃபார்முக்கு செட் ஆகிற மாதிரி நான் எடுத்து கொடுக்குறது சொல்லிருக்கேன். இந்த வாரம் ஜெர்சி மட்டும் எடுத்துருக்காரு. அடுத்த வாரம் கண்டிப்பா அடுத்த வாரமா இல்ல அடுத்த டைம் வரப்ப கண்டிப்பா ஒரு ஹெச்எஃப் தான் எடுப்பாரு. ஓகே ஓகேண்ணா. சொன்னா எப்படி எடுத்து கொடுத்தாருண்ணா? ஆனா நல்லா சுத்தி காட்டி மாடு மார்க்கெட்டையே சுத்தி காட்டி நல்ல மாடை தெளிவான மாடை எல்லா மாடும் உங்களுக்கு காட்டினாரா? எல்லா மாடும் ஏறக்குறைய ஒரு மாடு எடுக்க வருகிற சந்தையை 5 ரவுண்ட் அடிச்சுதான் காட்டுவோம். ஓகே ஓகே. ஒரு பிடிச்சதே எடுத்து வந்து 20 மாடு காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நல்ல மாடா பார்த்து கறவை இவ்வளவு வரும் இவ்வளோன்னு சொல்லி செக் பண்ணி தான் எடுத்து கொடுத்தாருங்க. ஓகே. நீங்க என்ன கறவையில கேட்டீங்கண்ணா? நான் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 20 லிட்டர் கேட்டிருந்தேங்க. அண்ணன் கன்ஃபார்மா ஒரு காலையில ஒரு 8, சாயங்காலம் ஒரு 7, 15 லிட்டர் சொல்லியிருக்காருங்க. இது சென்னையில இருக்கிறதுனால என்ன வரும்னு நம்ம அண்ணன் சொல்லியிருக்காரு. ஒரு 15 சொல்லியிருக்காரு. 15 சொல்லியிருக்காரு. அவ்வளவு சொல்லாதங்கண்ணா. ஜெர்சி பொறுத்த வரைக்கும் 20 கறக்காதங்கண்ணா. நல்ல பிரீட் வைஸ் டாப் குவாலிட்டி மட்டும் தான் 20 கறக்கரை இருக்குதுங்க செம்மண்ணு. ஜெர்சி பிரீட் வரைக்கும் நம்ம மார்க்கெட்ல பொறுத்த வரைக்கும் ஒரு 16, 17, 18 லிட்டர் வரைக்கும் தொட்டு இருக்குதுங்க. நான் சொல்றது எல்லாமே ஃபர்ஸ்ட் செகண்ட் லாக்டேஷனுங்க. 3rd 4th கறக்குங்க இதே மார்க்கெட்ல. நாம சொல்றது ஃபர்ஸ்ட் செகண்டுக்கு சொல்றேங்க. ஆனா இந்த கண்ணு 3rd போறப்ப கண்டிப்பா கறக்கும். ஓகே. இப்போ இது என்ன சொன்னீங்க? இது செகண்ட் லாக்டேஷன். இந்த மாதிரி பிரீட் உங்களுக்கு கிடைக்காதுங்க. ஜெர்சில நீங்க எத்தனை மாடு எடுத்துருப்பீங்க? இந்த மாதிரி புட்டட்டு மூஞ்சி உங்களுக்கு பிரீட் நீங்க தேடினாலும் கிடைக்காதுங்க. அவ்வளவு ரேருங்க. இங்கே ரேருங்க. இந்த பாருங்க மாடு உருவதுக்கு தகுந்த மூஞ்சியே கிடையாது. எவ்வளவு நாள் ஆகும்னா இது உங்களுக்கு ஒரு 5 நாள் டைம் இருக்குண்ணா. 15 நாள் முன்ன பின்ன ஆகுங்கன்னா ஒரு 5 நாள் அப்ராக்சிமேட்டா டைம் இருக்கு. சோ நமக்கு ஒரு வேலைக்கு ஒரு 7-8 கண்டிப்பா கறக்கும். 17 லிட்டர் கறக்கும். நான் 20 கறக்கிற கெபாசிட்டி இருக்கு. இருந்தாலும் ஒரு 17 லிட்டர் தான் சொல்றேன். ஓகே ஓகேண்ணா. சோ வண்டி எல்லாம் எட்டு வந்துட்டீங்களா? வண்டி அரேஞ்ச் பண்ணி தாங்க. சோ அண்ணாவே அரேஞ்ச் பண்ணி. ஓகே ஓகே. உங்க பேரு? என் பேரு ஜெகதீசன். சோ தெளிவா எடுத்து கொடுக்கறாரு. தெளிவா நல்ல தெளிவா நிதானமா நமக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் அதை பார்த்து வேலை பேசி நிதானமா தான் எடுத்து கொடுக்கறாரு. சரி சரி. இது எடுத்துக்கலாம் அது எடுத்துக்கலாம்னு இது பண்றது கிடையாது. சோ நீங்க ஓகே சொன்னா பேசுங்க. ஓகே சொன்னா இது ரேட் பேசுறேன். ஓகே ஓகே. அதை கம்பல் பண்றதுலாம் கிடையாது. இருக்குறத விளக்கத்தை சொல்லுவேன். ஏன்னா நாம பார்த்து எடுத்து கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க அமௌண்ட் ரெடி பண்ணணும் இல்லைங்களா? அமௌண்ட் முக்கியம் இல்லைங்களா? அவங்க பட்ஜெட் வைஸும் பார்க்கணும், பிரீடு வைஸும் பார்க்கணும், கறவை தன்மையும் பார்க்கணும், அவங்களோட இடத்துக்கு செட் ஆகிற மாதிரியும் பார்க்கணும், அது இல்லாம அவங்க எந்த மாதிரி கொண்டு போறாங்கன்னு பார்க்கணும். அதெல்லாம் பார்த்துதான் ஒரு மாடை செலக்ட் பண்ண முடியும். இந்த மாடு எனக்கு பிடிச்சிருக்கு இவ்வளவு கறக்க எடுத்துட்டு போனா சொல்ல முடியாதுங்க. அவங்க எந்த மாதிரி ஃபார்ம் யூஸ் பண்றாங்க, எந்த மாதிரி டைப், அவங்க எந்த மாதிரி மேய்ச்சல் முறை, அதெல்லாம் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு மாடு எடுக்கணும்னா 10-15 விஷயம் இருக்குதுங்க. அதெல்லாம் பார்த்துதான் எடுத்து கொடுக்க முடியும். ஓகே ஓகேண்ணா. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு எந்த பிரச்சனை வராம இருக்கு. ஓகேண்ணா. நன்றிண்ணா. ஒண்ணுதான் எடுத்திருக்கீங்களா? இது ஒண்ணுதான் எடுத்திருக்கேன். திரும்பி அண்ணனை சந்திக்கணும். ஓகே ஓகேண்ணா. நன்றிண்ணா. சரி.